எவன்லாம் வந்து பல்ல இழிச்சிட்டு என் கடையை வந்து வேடிக்கை பார்த்தனோ அவனுக்கெல்லாம் வந்து சாவு கொடுமையாக இருக்கும். நேற்று நான் பட்ட கஷ்டத்தை எவன்லாம் ரசித்தானோ முருகன் வேல் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அவங்க சாவுலாம் வந்து கொடுமையாக இருக்கும். கொடூரமாக சாவீங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. இது என்னோட சாபமாகவே வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். இந்த அடுத்தவன் பொழப்பை கெடுக்கிறது, அடுத்தவனை எப்படி வந்து கெடுக்கிறது, அடுத்தவனை என்ன பண்ணலாம், இதை பற்றிலாம் நான் திங்க் பண்ணுறதே கிடையாது. நான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தேன். எவன்லாம் வந்து நேற்று என்னை பார்த்து சிரித்தானோ நான் அந்த கும்பிட்றேன், முருகன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த முருகன் வேல் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் கையில் எப்போவுமே இருக்கும். இதுக்கும் ஒரு பவர் இருக்குது. இந்த முருகன் வேல் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எவனுக்குமே நல்ல சாவு வராது. நேற்று எவன்லாம் வந்து என் கடைக்கு வெளியே நின்று பார்த்து சிரித்தானோ, எவன்லாம் வெளியிலிருந்து என் வீடியோவை பார்த்து ரசித்தானோ சாவு கொடுமையாக இருக்கும். ஒன்று ஆக்சிடெண்ட்டில் துடிச்சு சாவீங்க, இல்லாட்டி வந்து தூக்கு மாட்டி சாவ, இல்லாட்டி தீ குளிச்சு சாவ. சாவு உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. நான் சொல்கிறேன், நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். அடுத்தவன் பொழப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவனை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மைண்ட் செட்டு கீழ் புத்தி எனக்கு கிடையாது. அடுத்தவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளும் அவங்க கடை வாசல்லையோ அவங்க வீட்டு வாசல்லையோ எப்படி சிரிக்கிறது, இந்த புத்தி எனக்கு இல்லை. நான் நேற்று எவன்லாம் வந்து பார்த்து சிரித்தானோ அவனுக்கெல்லாம் வந்து நல்ல சாவே வராதுடா. எழுதி வச்சுக்கோங்கடா, என்னோட மார்க் மை பேட்.